விஜய் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் தான் வந்து துள்ளாத மனமும் துள்ளும். இந்த படத்தில் வந்த பாடல் காட்சிகளும் காதல் காட்சிகளுமே பார்த்தீங்கன்னா மனம் உருகும்படியான காதல் கதையில் கொண்ட ஒரு திரைப்படமாக இருந்துச்சு. ஆனால் இந்த படம் முதல்ல வந்து வடிவேலை மனசில் வச்சு தான் நம்ம எழில் வந்து எழுதியிருக்காரு. வடிவேல்கிட்ட பார்த்தீங்கன்னா கதையை வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் வடிவேல் பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாராமாங்க. இந்த படத்தை போய் நீங்கள் ஒரு நல்ல ஹீரோ கிட்ட சொல்லுங்கள், அவர் நடிக்கலை அப்படின்ற பட்சத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. நீ என்னடா லூசுத்தனமாக பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எழில் வந்து முன்னாடி வந்து சார்லி சாப்ளின் பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் மாதிரி வந்து ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தார். இதில் வந்து காமெடி கலந்த ஒரு காதல் காட்சி வந்து இருக்கும். இதை மனசில் வச்சு தான் இம்ப்ரெஷனாக வச்சு தான் ஒரு கதையே வந்து எழுதியிருக்காரு. இதனால தான் பார்த்தீங்கன்னா வடிவேல் அந்த படத்தில் வந்து போடலான்ற எண்ணத்தில் வந்து வடிவேல்கிட்ட கேட்டிருக்காரு. அவர் வந்து பண்ண முடியாது சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம விஜய் வந்து இந்த படத்தை வந்து கமிட் ஆகி இந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான மூவி. அதுமாதிரி எள்ளி வந்து கதையை சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஹிட் அடிங்க சார். அதே மாதிரி இந்த படத்தில் சில பல காட்சியில் பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிக்கிட்டாராமாங்க.